الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم قال نبينا صلى الله عليه وسلم قال سيكون في آخر أمتي أناس يدهنكم ما لم تسمعوا أنتم ولا آباؤكم فإياكم إياهم أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தபாதாபியங்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு முற்றிலும் தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்களை படைத்து தன்னுடைய படைப்பினங்களுக்கு எண்ணற்ற அருள்கொடைகளை அளவில்லாத குறைவில்லாத நிறைய அல்லாஹ் தஆலா அருள்கொடைகளை அள்ளி சொரிந்து கொண்டிருக்கிறான் ரப்புல் ஆலமீன். நன்மையானவைகளை அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்களுக்கு பிரித்து அதை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறான் ரப்புல் ஆலமீன். தன்னுடைய படைப்பினங்களுக்கு சோதனை என்கிற பொழுது அந்த சோதனையை தருவதும் அல்லாதான் நன்மையானவைகளையும் தீமையானவைகளும் அல்லாஹ் புறத்திலிருந்து வருகிறது என்பது ஒவ்வொரு முஸ்லிம் நம்ப வேண்டும். அது கட்டாயமாக நம்பி ஆக வேண்டும் என்கிறது இஸ்லாம். ஒரு முஸ்லிம் 7 வகையான அம்சங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்கிறது இஸ்லாம். அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை
மறுத்து விட்டாலும் அவன் காஃபிராகி விடுகிறான், இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விடுகிறான். அப்படிப்பட்ட 7 வகையான அம்சங்கள் என்ன? ஒன்று, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். 2, நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வின் விதிமுறையிலிருந்து அவனுடைய நாட்டத்திலிருந்து தான் நடக்கிறது என்று ஈமான் கொள்ள வேண்டும். 7, மரணித்து விட்டால் அதற்கு பின்னால் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும் என்கிறது இஸ்லாம். இதெல்லாம் மறைவான விஷயங்கள். இது கண்கூடாக நாம் நேரிலும் பார்க்கவும் இல்லை. இந்த மறைவான விஷயங்களை ஒரு முஃமின் கட்டாயமாக நம்ப வேண்டும். இதில் ஒரு விஷயத்தை அவன் மறுத்தாலும் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். இந்த 7 விஷயங்களில் ஒன்றுதான், நன்மையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, தீமையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ்வின் விதியில் இருந்துதான் நடக்கிறது. அல்லாஹ் நாடாமல் நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அது நடக்காது என்று ஒவ்வொரு முஃமினும் உள்ளத்தில் நம்பியாக வேண்டும் என்கிறது இஸ்லாம். இன்றைக்கு உலகளவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆன் எச்சரிக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். எச்சரிக்கிற விதமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நன்மை நடந்துவிட்டால் மனிதர்களுக்கு மத்தியில் நன்மை நடந்துவிட்டால், நன்மை செய்துவிட்டால் என் திறமையால் அதை நான் செய்தேன் என்று சொல்லுகிறார்கள் மனிதர்கள். நன்மை ஏதாவது செய்துவிட்டால் என் திறமையால் அதை நான் செய்தேன், நான் இல்லை என்றால் என் வீட்டை நான் கண்டிருக்க முடியாது, நான் இல்லை என்றால் என்னுடைய பெண் மக்களுக்கு கல்யாணம் திருமணம் முடித்து வைத்திருக்க முடியாது, நான் இல்லை என்றால் என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, நான் இல்லை என்றால் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்க முடியாது என்று நன்மை செய்தால் தன் பக்கம் திருப்பிக் கொள்வது மட்டுமல்ல, என் திறமையால் செய்தேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிற விதமாக குர்ஆனில் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தீமை செய்து விட்டால், ஏதாவது காரியங்கள் நடக்காமல் போய்விட்டால், வாழ்வில் வியாபாரங்கள் நஷ்டமடைந்து விட்டால், கல்யாணம் நடக்காமல் போய்விட்டால், வீடு கட்ட முடியாமல் போய்விட்டால், பள்ளிவாசல் கட்ட முடியாமல் போய்விட்டால், இப்படி பலவிதமான கஷ்டங்கள் வந்தால் அது பிற மனிதர்களுக்கு மத்தியில் சேர்த்து பேசுகிறார்கள் நிறைய மனிதர்கள். இதை குறித்து குர்ஆன் கண்டிப்பாக எச்சரிக்கிற விதமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறார். உன் நபியே நீங்கள் சொல்லுங்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? நன்மை செய்தால் தன் பக்கம் திருப்பிக் கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தீமை நடந்து விட்டால் பிற மனிதர்களிடத்தில் சேர்த்து பேசுகிறார்களே, அவர்களால் தான் இப்படி நடந்தது, இவர்களால் தான் நமக்கு கஷ்டம் வந்தது, அவர் இல்லை என்றால் நமக்கு நல்லது நடந்திருக்கும் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், குல் குல்லி மின் இந்தில்லாஹ், நன்மையாக இருந்தாலும் சரி, நன்மையானவைகள் நடந்தாலும் சரி, தீமையானவைகள் நடந்தாலும் சரி, மின் இந்தில்லாஹ், என்னிடத்தில் இருந்துதான் அது வருகிறது. ஃபமாலி ஹாஉலாஇ கௌமி, இப்படி ஈமான் இல்லாமல் இப்படி சொல்கிறார்களே, அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டிக்கிறார். ஃபமா ஹாஉலாஇ கௌமி, இப்படி ஈமான் இல்லாமல் இப்படி சொல்லுகிறார்களே, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களை வன்மையாக அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறார்.
அப்போ நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பது ஒவ்வொரு முஃமினும் உள்ளத்தில் நம்ப வேண்டும். நன்மையானவைகள் நடந்தாலும் அது தன் புறத்தில் அவன் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. நன்மையான விஷயங்கள் நடந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனை, அந்த சோதனைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா நமக்கு நிம்மதியான வாழ்வை தந்தாலும் அல்லாஹு தஆலா என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? என் அடியானுக்கு சோதனை தருகிற பொழுது, என் அடியானுக்கு வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற பொழுது என்னுடைய அடியானுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? இந்த மனநிலையை அல்லாஹு தஆலா பார்க்கிறான். இது இப்ப வந்ததல்ல, நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா டெஸ்ட் வைத்து பார்த்திருக்கிறான். எத்தனையோ நபிமார்களை நீங்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். நமக்கு கொடுத்த கஷ்டம் என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமே இல்லை. அவர்களுடைய கஷ்டத்திற்கு முன்னால் நம்முடைய கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. அப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா சோதித்திருக்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா சோதனையை உண்டாக்குறான் தெரியுமா? ஏன் அல்லாஹு தஆலா சோதனையை தருகிறான் தெரியுமா? ஏன் நோயை தருகிறான் தெரியுமா? வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஏன் உண்டாக்குகிறான் என்றால், முதலில் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா நமக்கு சோதனையை தருகிறான். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா சோதனையை தருகிறான். இன்னொன்று என்ன தெரியுமா? தன் பக்கம் என் அடியானை இணைத்துக் கொள்வதற்காக நபிமார்களை அப்படித்தான் சோதித்தான். நபிமார்களை அப்படித்தான் சோதித்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நீங்கள் புரட்டி பாருங்கள். எந்த அளவிற்கு அவர்களை சோதித்தான் தெரியுமா? அவர்கள் உயிர் போகும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா சோதித்தான். முதல் கட்டமாக என் அடியார் சுஹைப், என் அடியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அவர் எப்படி என் இறையச்சத்தோடு என்னை விட்டு அவர் நிராசையாகி விடுகிறாரா? நான் கொடுத்த செல்வத்தில் அது நன்றி செலுத்தி என்னை விட்டு அந்த செல்வத்தை நான் பிடுங்கி விட்டால் என்னை விட்டு நிராசையாகி விடுகிறாரா? எனக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்கிறாரா என்று அல்லாஹ் தஆலா சோதித்து பார்க்கிறார். முதல் கட்டமாக அல்லாஹ் தஆலா அவருடைய சொத்தை என்ன செய்யறார்? சொத்துல அல்லாஹ் தஆலா சோதனை செய்து பார்க்கிறார். பல மடங்கு அல்லாஹ் தஆலா சொத்தை கொடுத்திருந்தான். அந்த சொத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். அந்த நேரத்திலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் ரப்பு எனக்கு கொடுத்தான், என் ரப்பு என்னிடத்திலிருந்து அவன் எடுத்துக்கொண்டான், அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். இன்றைக்கு நமக்கு சின்ன ஒரு கஷ்டம் வந்து விட்டாலே, தலைவலி வந்து விட்டாலே, அது 10 பேரிடத்தில் சொல்லாதவரை அவனுடைய மனசு அமைதி வருவதில்லை. தலைவலி வந்து விட்டாலோ அல்லது காலுவலி வந்து விட்டாலோ, உடலில் ஏதாவது குறை வந்து விட்டால் அதை 10 பேரிடத்தில், நிறைய மனிதர்களிடத்தில் சொல்லும் அளவிற்கு அதை என்ன செய்வது? அதை சொல்லும் அளவிற்கு தன்னுடைய உள்ளம் அமைதி பெறுவாது. அந்த அளவிற்கு மனிதர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? மனிதர்கள் நிறைய பாவம் செய்கிறார்கள், நிறைய மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள், பாவத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவத்தை மன்னிப்பதற்காக நான் தலைவலியை தருகிறேன், சோதனையை தருகிறேன், நோயை தருகிறேன். அந்த நோயிலிருந்து என் அடியான் என்னை புரிந்து கொள்கிறானா? என்னுடைய உதவியை எதிர்பார்த்து அமைதியாக இருக்கிறானா என்று அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை கொடுத்து மனிதர்களை சோதிக்கின்றார். இந்த சோதனையில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சோதித்து பார்க்கிற பொழுது முதல் கட்டமாக சொத்தை கொண்டு சோதிக்கிறார். சொத்து அளிக்கப்படுகிறது. அப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். இரண்டாவதாக அவர்களுடைய மனைவி மக்களை சோதிக்கின்றான். அவர்களுடைய பிள்ளைகளை அழித்து விடுகிறான். சொத்து அழிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களிடத்த சில மனைவிமார்கள் இருக்கிற பொழுது அவர்கள், நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் உங்களிடத்துல இருக்க மாட்டேன்,
எங்களை நீங்கள் தலாக்கு விட்டு விடுங்கள் என்று சொல்லி தலாக்கை வாங்கிவிட்டு மனைவிமார்கள் பிரிந்து விட்டார்கள். அதில் ஒரே ஒரு மனைவி மட்டும் தான் இருந்தார்கள். அப்பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், நீயும் போயிருக்க வேண்டியதானே என்று கேட்ட பொழுது அந்த மனைவி ரஹீமா அம்மா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பணத்தை ஆசைப்படவில்லை, உங்களுடைய செல்வத்தை நான் ஆசைப்படவில்லை, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், உங்களை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று ரஹீமா அம்மா அவர்கள் சொன்னார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட கடைசி வரையும் இருந்த ஒரே மனைவி ரஹீமா அம்மா அவர்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா அளிக்கிறான், அவர்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் தஆலா அளிக்கிறான். அதிலும் அவர்கள் பொறுமை காக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் புறத்தில் இருந்து வந்தது, அல்லாஹ்வை எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். நாலாவது கட்டமாக அவர்கள் உடலை அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? ஒரு கொப்பளம், ஒரு நச்சு காற்றின் மூலியமாக ஒரு கொப்பளம் அவர்களுடைய உடலில் உருவாகிறது. அது உடல் முழுக்க பரவி எந்த அளவிற்கு என்றால் சீல் வெடிந்து அதிலே புழு மீக்க ஆரம்பித்து விட்டது. அந்த அளவிற்கு அவர்கள் உடல் மிக மோசமான நிலையில் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஒரு புழு கீழே விழுந்து விட்டது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மேலே எடுத்து விட்டுட்டு உடல்ல எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சோதித்தான். காலில் இருந்து தலைவரை உச்சி வரை அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான்? கொப்பளம் சீல் வடிந்து புழுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், என் உடலில் இருந்து எல்லாத்தையும் நீ என்ன செய்து விட்டாய்? சோதனைப்படுத்தி விட்டாய். என்னுடைய நாவை மட்டும் நீ விட்டுவிடு. என் உடலில் இருந்து எல்லாத்தையும் நீ சோதித்துக்கொள். அதில் எந்த எனக்கு வருத்தமும் கிடையாது. என்னுடைய நாவை விட்டு யா அல்லாஹ், என்னுடைய நாவை விட்டு. காரணம் என்ன தெரியுமா? உன்னை நான் திக்ர் செய்ய வேண்டும், உன்னை நான் திக்ர் செய்ய வேண்டும். அந்த நாவை விட்டு அல்லாஹ் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா அந்த அடியான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொர்க்கத்திலிருந்து தண்ணீரை கொடுத்து அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், இதன் மூலமாக அவர்களை குணப்படுத்தி விடுங்கள் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குணப்படுத்துவதற்காக சொர்க்கத்திலிருந்து ஒரு புனிதமான நீரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டான். அவர்கள் மூலியமாக அதை குளித்தார்கள். அதில் எந்த அளவிற்கு அவர்களுடைய உடல் தோற்றம் இருந்தது தெரியுமா? முன்பை விட அவர்களுடைய உடல் தோற்றம் அழகாக ஆகிவிட்டது. முன்பு இருந்ததை விட செல்வாக்கையும் பிள்ளைகளையும் மனைவியும் அல்லாஹ் தஆலா அதிகமாக அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். ஆனால் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த சோதனையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? உள்ளம் தளரவில்லை. ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் மீது அவர்கள் அதிருப்தி அடையவில்லை. என் ரப்பு இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்து விட்டானே என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு சாதாரணமான தலைவலி வந்து விட்டாலே அதை நாம் பொறுத்து கொள்ள முடியலையே. எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வின் மீது இறையச்சம் உள்ள அடியார்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கு சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் அவனுக்கு சோதனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவன் செய்த பாவத்தின் காரணமாகவே தவிர அல்லாஹ் தஆலா சோதிக்கவில்லை. அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. நீங்கள் உங்களுக்கு சோதனை வந்துவிட்டால் பூமியிலிருந்து வரக்கூடிய சோதனையாக இருக்கலாம், வானத்திலிருந்து வரக்கூடிய சோதனையாக இருக்கலாம், மலையை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிக்கலாம். வல் பஹர்,
கடலை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிக்கலாம், நோயை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிக்கலாம், காற்றை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிக்கலாம். அல்லாஹு தஆலா எதை கொண்டு உங்களுக்கு சோதனை வந்தால், மின் முசீபத்தி வமா கஸபத் ஐதீக்கும், நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாக, உங்களுடைய கரங்களால் செய்த பாவத்தின் பகரமாக அல்லாஹு தஆலா இந்த சோதனை அனுப்புகிறார். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லக்கூடிய செய்தி. அப்ப நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வருவதற்கு ஒன்று நம்முடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். இன்னொன்று, என் அடியான் என் பக்கம் எந்த அளவிற்கு நெருங்குகிறான். இந்த சோதனையின் மூலியமாக நாம் அவன் சோதிக்கிற பொழுது, அவனுக்கு நோயை கொடுக்கிற பொழுது அவன் பொறுமையோடு காத்திருக்கிறானா என்று அல்லாஹ் அந்த அடியானை எதிர்பார்க்கிறான். அந்த அடியான் சொல்கிறான், யா அல்லாஹ், இதை நான் உனக்காக புரிந்து கொண்டேன். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தின் காரணமாக எனக்கு இந்த சோதனை வைத்திருக்கிறது. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தின் காரணமாக என்னை சோதித்து விடாதே. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்று அந்த அடியான் சொல்லிவிட்டால் அவனுடைய சோதனைகளை அல்லாஹ் தஆலா லேசாக்கி விடுகிறான். முதலில் நான் நம்ப வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர்களால் தான் நமக்கு நல்லது நடந்தது, இவர்களால் தான் நமக்கு கெட்டது நடந்தது என்று யாரும் நம்பக்கூடாது. மனிதர்கள் நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. நன்மை செய்பவன் அல்லாஹ், அவன் நர்ராயு சர்ராய் இல்லா மஷாஉ, அல்லாஹ்வை தவிர நன்மை செய்ய முடியாது, அல்லாஹ்வை தவிர தீமை செய்ய முடியாது. ஒரு முஸ்லிம் இதை நம்ப வேண்டும். அப்ப நமக்கு நன்மை நடந்தால் ஒரு அடியான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய வியாபாரத்தில் எனக்கு அபிவிருத்தி செய்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கே. யா அல்லாஹ், என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கிறது, இந்த நஷ்டத்தை விட்டு நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இதுவையும் நான் உனக்காக நான் புரிந்து கொள்கிறேன் என்று எந்த அடியானுடைய மனநிலை இருக்கிறதோ அந்த அடியானை நேசிப்பது மட்டுமல்ல, நாளை மறுமை நாளில் அவருக்கு மிக உயரமான அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா தருகிறார். அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை சோதிக்கிறான் என்று சொன்னால் அதில் இரண்டு விஷயம். நபிமார்களை அல்லாஹ் தஆலா சோதித்திருக்கிறான். ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்களா? இல்லை. முற்றிலும் அவர்கள் முன் செய்த பாவங்கள் அத்தனை மன்னிக்கப்பட்ட நபிமார்களை ஏன் அல்லாஹ் தஆலா சோதிக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். ஏன் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான் என்றால், என் அடியான் என் பக்கம் எந்த அளவிற்கு நெருங்குகிறான், என்னை விட்டு அவன் தூரமாகி விடுகிறானா, நிராசையாகி விடுகிறானா, என்னை தேடி உதவி தேடி பொறுமையோடு இருக்கிறானா என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷையகூனு ஃபீ ஆஹிர் உம்மத்தி, என்ன சொல்கிறார்கள்? ஷையகூனு ஃபீ ஆஹிரதி உம்மத்தி உன்னாஸ், கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் பாவங்கள் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டால், உங்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டால் நீங்கள் அதிகமான நோய்களை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். பெயர் தெரியாத நோய்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். வாவாவுக்கும், உங்களுடைய முன்னவர்களுக்கே தெரியாது, அவர்களே கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள், அவர்களை பார்த்திருக்க மாட்டார்கள். நீங்கள் கேள்விப்படாத, உங்களுக்கு தெரியாத, உங்களுடைய முன்னோர்களுக்கு தெரியாத புது புது வியாதிகள், நோய்கள் அதிகமாக நீங்கள் எதிர்பாருங்கள். எப்போ தெரியுமா? பாவங்கள் சர்வசாதாரணமாக செய்யப்படுகிற பொழுது, சர்வசாதாரணமாக சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, அது பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு பாவமா?
இதெல்லாம் ஒரு பாவமா என்று சொல்லும் அளவிற்கு சர்வ சாதாரணமாக சொல்லக்கூடிய மனிதர்கள், அந்த பாவம் அதிகமாகிவிட்டால் நீங்கள் அதிகமான நோய்கள் நீங்கள் எதிர்பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹான ஹதீஸ், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்துடைய கணக்கெடுப்பில நோய் எத்தனை என்று பார்த்தால் 7-8 விஷய நோய்கள் தான் இருந்தது. இமாம் முஃபஸ்ஸிர்கள், இந்த ஹதீஸின் விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 7-8 விதமான நோய்கள் தான் இருந்தது. அதில் ஒரு விஷயம் தலைவலி. தலைவலி இருக்கிறது அல்லவா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தது. வயிற்றுப்போக்கு, இன்றைக்கு நாம் புற்றுநோய் முத்திவிட்டால் டாக்டர் கை விரித்து விடுகிறார், முத்திவிட்டது, இதற்கு மருந்தே கிடையாது, இதற்கு மருந்தே கிடையாது என்று நாம் புற்றுநோய் எந்த அளவிற்கு பெரிய விஷயமாக பார்க்கிறோமோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த வயிற்றுப்போக்கு என்பது பெரிய விஷயமாக பார்த்தார்கள். காலையில் சாப்பிடுவார்கள், அப்படியே வயிற்றில் உள்ளதெல்லாம் வெளியாகிவிடும். இப்படியே வெளியாகிவிட்டால் உயிர் இருக்குமா? இப்படி நாம் சர்வசாதாரணமாக வயிற்றுப்போக்கா, மாத்திரை வாங்கி போடு சரியாகிவிடும் என்று சர்வசாதாரணமாக நாம் சொல்கிறோம் அல்லவா? இந்த சர்வசாதாரணமான இந்த நோய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டால் அந்த நோயை எதற்கு தருகிறான், ஏன் தருகிறான் என்று நீங்கள் எண்ணுகிற பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளத்தில் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சஹாபி பெண்மணி, அவர்களுக்கு காக்கா வலிப்பு, அவர்களுக்கு ஒரு பக்கம் கை இழுக்கும். அவர்கள் கடைவீதிக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வருகிற வழியிலே அவர்களுக்கு கை இழுத்து கொண்டது. உடனே அந்த நடைபாதையில் படுத்துக்கொண்டு அவர்கள் கை இழுத்து கொண்டே அப்படியே படுத்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் மேலே விலகுகிறது. அதையெல்லாம் அந்த காக்கா வலிப்பு அதெல்லாம் சரியாகி விட்டதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி போய், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி இப்படி இந்த நோய் மிகப்பெரிய வேதனையை தருகிறது, மிகப்பெரிய ஒரு சோதனையாகவே இருக்கிறது, இதை என்னை விட்டு நீக்கி விடுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குறையோடு நீங்கள் இருப்பீர்களேயானால், இந்த நோயோடு நீங்கள் இருப்பீர்களேயானால், அல்லாஹ் தஆலா இதை பொறுமையோடு நீங்கள் காத்திருப்பீர்களேயானால், நாளை மறுவுலகில் மிகப்பெரிய அந்தஸ்தை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற விரும்புகிறீர்களேயானால், இதை இப்பொழுதே நான் என்ன செய்கிறேன், துஆ செய்து விடுகிறேன். இப்போ சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விரும்புகிறீர்களா? நாளை மறுவுலகில் நீங்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி, சஹாபி பெண்மணி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்படியே இருந்து கொள்ளட்டும், என்னுடைய ரப்புடைய பொருத்தம் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய ரப்புடைய பொருத்தம் தான் எனக்கு முக்கியம். நாளை மறு உலகில் மிகப்பெரிய அந்தஸ்தை நான் அடைய எனக்கு இது உகந்ததாக இருக்குமானால் இப்படியே நான் இருந்து கொள்கிறேன் என்று அந்த சஹாபி பெண்மணி சொன்னதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு நிபந்தனை, எனக்கு இந்த நோய் வருகிற பொழுது என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகுகிறது, அதிலிருந்து எனக்கு ஒரு அதிருப்தியான ஒரு விஷயம் மற்றவர்கள் பார்க்கிறார்கள்,
அதை ஒரு அவமானமான விஷயமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்காக என்னுடைய ஆடை மட்டும் விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எதுவரை தெரியுமா? அவர்கள் ஆடை விலகவே இல்லை. இறுதி வரை அவர்களுடைய உயிர் போகும் வரை அவர்களுடைய ஆடைகள் என்ன செய்யவில்லை, விலகவில்லை என்று பின்வரக்கூடிய வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு குறை இருக்கிறது என்றால், ஒருவர் குருடாக இருக்கிறார், ஒருவர் மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார், ஒருவர் நடக்க முடியாமல் இருக்கிறார். ஆனால் அவரை பார்த்து சாதாரணமாக சில மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? குருட்டு பையன் வந்தானா, குருட்டு பையன் வந்தானா, இப்படி பைத்தியக்கார வந்தானா, நடக்க முடியாத வந்தானா என்று சாதாரணமாக நாம் சொல்லிவிடுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த மனிதனை படைத்தவன் ரப்பு, அவனுக்கு கண்ணை இல்லாமல் ஆக்குவது ரப்பு, அவனை ஊமையாக ஆக்குவது ரப்பு, அவனை நடக்க முடியாமல் ஆக்குவது ரப்பு. ஆனால் படைப்பை குறை சொல்லுவது என்பது படைத்தவனை குறை சொல்லுவதற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீ ஒரு மனிதனை அவன் கண்ணை இல்லாதவனை சொன்னால் நீ அல்லாஹ்வை நீ திட்டுகிறாய். நீ அவனை ஊமை என்று நீ அவனை திட்டினால் நீ அல்லாஹ்வை படைத்தவனை நீ திட்டுகிறாய். அவனை நீ நடக்க முடியாதவன் என்று நீ திட்டினால் அல்லாஹ்வை நீ திட்டுகிறாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இவர்களுக்கு நாளை மறு உலகில் மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க போகிறார். மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுப்பதற்காக சில மனிதர்களை சில குறைகளோடு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இவர்களை குறை கூறுவதும் இவர்களுடைய மனதை புண்படுத்துவதும் நாளை மறு உலகில் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி விடுவான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அடுத்து ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَالْبَحْرَ فَسَادَ فِي الْبَرِّ وَالْبَحْرِ بِمَا كَسَبَتْ أَيْدِي النَّاسِ. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பூமியிலிருந்து ஏற்படக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் சரி, கடலில் இருந்து கொந்தளிக்கக்கூடிய சோதனைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் அது நீங்கள் செய்த பாவத்தின் பகரமாக அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படுத்தி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்றால், இந்த சோதனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதை நாம் கையாள வேண்டும். என்ன விஷயம் தெரியுமா? காலையிலிருந்து இரவு படுக்கிற வரை நம் கண்கள் அறியாமல் செய்த பாவம், நம்மை அறியாமலே எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கும், நம் அறியாமலே எத்தனையோ தீய பேசுகளை பேசியிருப்போம், நம் அறியாமலே எத்தனையோ தீய செயல்களை செய்திருப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது தொடர்ந்து அவர்கள் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நற்காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இரவு படுக்கிற பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅலீம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை யார் சொல்லிவிட்டு அன்று மரணித்து விட்டாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறார். இது நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நற்காரியத்தை ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால், கஷ்டங்கள் வந்துவிட்டால், முசீபத்து வந்துவிட்டால், அது நீங்கள் செய்த கரங்களால் அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா தருகிறான் என்று
அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதே போல நன்மை செய்தால் அதிலிருந்து நன்மையை நாம் செய்து அதிலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு மாம்பழ மரத்தை வைத்தோம் என்றால் அதிலிருந்து நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? பழத்தை நாம் சாப்பிட்டு புசித்துக் கொள்ள முடியும். இதுவே முள்ளு மரத்தை நாம் வைத்தோம் என்றால் அது என்ன செய்யும்? நமக்கு கையை பதம் பார்த்து விடும். அப்ப நன்மை எது தீமை எது என்று அல்லாஹ் தஆலா இதிலிருந்து நமக்கு பிரித்து அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தருகிறார். நன்மை செய்தால் அதிலிருந்து அதற்கு பகரமாக நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவருக்கு கெடுதி நினைக்க நீங்கள் நினைத்தால் அந்த கெடுதி நீங்கள் தான் பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவருக்கு நல்லதை நினைத்தால் அந்த நல்லதின் பக்கம் அல்லாஹ் தஆலா வாய்ப்பளிக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தீமை செய்ய நாடினால், ஒருவர் தீமை செய்ய எண்ணினால், தீய பக்கம் அவர்கள் போனால், பாவத்தை சம்பாதித்தால், அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். இன்னைக்கு சோதனை வருகிறது. வியாபாரத்தில் இப்படி கஷ்டம், நல்லா தொழுகிறேன், வணங்குகிறேன், என்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் கஷ்டம் வருது. சில வார்த்தைகள் நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நபிமார்களை அல்லாஹ் தஆலா இப்படி கண்டித்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து புரட்டி பாருங்கள். அவர்கள் செய்யாத தவறுக்கு 12 வருஷம் சிறையில் இருந்தார்கள். எத்தனை வருஷம்? 12 வருஷம். செய்யாத குற்றத்திற்கு அவர்கள் சிறையில் தள்ளப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நபியை எப்படி அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார் பாருங்க. 12 வருடம் சிறையில் இருந்ததற்கு பின்னால் அந்த சிறையில் இருந்து ஒரு மனிதர் விடுதலையாகி போகிறார். அந்த மனிதரிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதா, நீ விடுதலாகி போகிற, என்னை பற்றி அரசனிடத்துல கொஞ்சம் நினைவுபடுத்து. இந்த மாதிரி யூசுப் இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்துல என்ன செய்ய, அவரிடத்துல நினைவுபடுத்து என்று சொன்ன பொழுது, நான் சரி, நான் அரசனிடத்துல சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வந்து விட்டார். போகிற நேரத்தில் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். அவருடைய சிந்தனையில் இருந்து அல்லாஹ் தஆலா மறக்கடிக்க செய்து விட்டார். அப்ப அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நபி யூசுஃபே, சாதாரண மனிதனிடத்துல நீ கேட்கிற, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இந்த அரசனிடத்தில் நீ கேட்டிருந்தால் உன்னை நான் என்ன செய்திருப்பேன்? விடுதலை செய்திருப்பேன் என்று சொன்னதின் காரணமாக இந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை. எனவே அவர்கள் 12 வருஷம் அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அதிகம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தளபதி வந்துவிட்டால் அதை நாம் பொறுமை பார்த்து காட்ட வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சலாம் என்பது நபிமார்களுக்கு மட்டும்தான் அது கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சேர்ப்பார்கள். ஆனால் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சலாத்தை சொல்லி அனுப்பினார். அப்படிப்பட்ட 3 மனிதர்கள் யார் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மூன்றாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களிடத்துல ஜிப்ரீல் உன் நண்பராகிய வஹி இறக்க வைக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நபியே, உன்னுடைய உங்களுடைய நண்பராகிய உங்கள் அபூபக்கருக்கு அல்லாஹ்வுடைய ஸலாத்தை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஸலாம் சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது, அப்போ சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள், இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சலாம் சொன்னார். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சலாம் என்பது சாதாரண விஷயமா? 3 நபர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சலாம் சாதாரணமான விஷயம் அல்ல, அது உங்களுக்கு உங்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் தொழுததை தான் நான் தொழுது கொண்டிருக்கிறேன்.
நீங்கள் ஓதுகிற குர்ஆனை நான் ஓதிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதெல்லாம் நான் செய்கிறேன், உங்களை விட நான் மேல்மிச்சமா என்ன யா ரசூலல்லாஹ் செய்ய போகிறேன் என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஒன்றே ஒன்று மட்டும் உங்களிடத்தில் நான் மறைத்து விட்டேன், ஒன்றே ஒன்று மட்டும். என்ன அபூபக்கரே என்று கேட்ட பொழுது அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு 18 வருஷம் எனக்கு பல்வலி வந்திருக்கிறது, அந்த பல்வலியை நான் என் ரப்பிடத்தில் மட்டும் தான் சொன்னேன். யா அல்லாஹ், எனக்கு பல்வலிக்கிறது என்று என் ரப்பிடத்தில் மட்டும் தான் சொன்னேன், யாரிடத்திலும் நான் சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது அதை பொருட்டுதான் அல்லாஹு தஆலா இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா, இதன் காரணமாக தான் உங்களுக்கு ஸலாத்தை சொல்லி அனுப்பியிருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நோய் வருகிறது என்றால், சோதனை வருகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருகிறது என்றால், இரண்டு நிலையிலும் அல்லாஹ்வை பொறிந்து அவனுடைய உதவியை எதிர்பார்த்து அமைதியோடு நம்பிக்கையோடு இருக்கின்ற மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான முஸ்லிம் என்கிறது குர்ஆனும் ஹதீஸும். அப்படி வாழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.